கட்டி வந்தவளை தலைக்கு மேலே தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான பங்கசா ஏட்டி பங்கசா வாடி முட்டைக்காரி, இந்த பையன் என்ன பேச்சு பேசிட்டு போகுதுன்னு பாத்தியா? இது நல்லதுக்கு சொல்றோம்ங்கிறத இது எடுத்துக்குதா பாத்தியா? இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லக்கூடாது, கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. 4 கேள்வி கேட்டாலும் நான் பெத்த மையன் நறுக்குன்னு கேட்டு விட்டுட்டு போயிட்டேன். இதுக்கு மேலேயும் இந்த பஞ்சியை பத்தி எங்கனே நின்று பேசாத. பாயை பிடிச்சி கிழிச்சு விட்டு போருவாளுக கிழிச்சு. டவுனுக்காரிய தானே சாதாரணமா இட விட்றாத முட்டி. அந்த சவுமியா பட்டி காட்டச்சி 10 பேருக்கு சமா. பார்த்து வாய கொடு, இல்லைன்னா பக்குவமா ஊர் வைய சேர மாட்டியாக்கான். நீ ஒரு மனசினும் உனட்ட வந்து சொன்ன பாரு, ஏன் புத்திய செருப்ப கலட்டி அடிக்கணும் முடியே. என்னையா சுப்பிரமணி, நேரம் ஆயிடுச்சு, கிளம்புவோமா? வீட்டுல போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு, போகணும்ல. இந்த போவோம் பெரியமா. ஏதோ சாமான்லாம் வாங்கணும் சொன்னியே, வாங்கிட்டீங்களான்னு? எல்லாம் வாங்கியாச்சுப்பு. இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் பாக்கி. எங்க உன் பொண்டாட்டி அன்னைக்கிளி ஆளக்கானா? மகாராணி அன்னமுட்டு மாளிகையை பார்த்து மகுந்து போய் கிடக்காங்களோ என்னவோ. மானங்கட்ட மழுக்கு உப்பை போட்டு குளுக்குன்னு 2 உருப்படாதது எங்கே போய் நிக்க போகுதோ போ. சொல்லு புத்தியும் இல்லாம சுய புத்தியும் இல்லாம இல்ல தெரியுதுங்க. போய் டிரைவரை வண்டி எடுக்க சொல்லிட்டு உள்ள அன்னைக்கிளி இருந்தா கூட்டிட்டு வரேன். நீங்க எடுக்க வேண்டிய சாமான்கள் எல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருங்க. வாயா சுப்பிரமணி, இந்த நெடுவாளி எங்கிட்டு வா வாத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அவளையும் பார்த்து கூட்டிட்டு வா. அவ வா வாத்துக்கிட்டு நிக்கலடியால மேலே வயிற்றுக்கு கொட்டுனது பத்தலைன்னு மறு வந்திக்கல கிளம்பி போனா நீ பாக்கலையாக்க? அது சரி சரி, சாப்பிட்டுட்டு வரட்டேன். நான் போய் அன்னைக்கிளியை கூட்டிட்டு வரேன். எங்கே போனாலும் சோறு 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 சோறுன்னு இந்த சோத்தையே கண்ணில் காங்காதவ மாதிரி ஏந்தே இப்படி திரியிறாளோ தெரியல. என்னை அசிங்கப்படுத்துறதுக்குனே இப்படி பண்ணுவாளா? என்னத்துக்குத்தான் இப்படி திரியிறான்னு தெரியலையே. அத்தை தண்டி வயிறா இருக்கு, எம்புட்டு கொட்டுனாலும் என்னன்னுதான் கொல்லுதுன்னு தெரியல. ஒரு நாளைக்கு வயிற்ற கிழிச்சுனாலும் கழுதையில பார்த்து தொலையணும். உள்ளைக்கு கங்காரு மாதிரி பைய சொல்லி இருக்காளான்னு. விடு விடு, வஞ்சகம் இல்லாம சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு வயிறு வேணும்ல. அந்த ஆண்டவன் அவளுக்கு கொடுத்துருக்காரு, சாப்பிட்டுட்டு போறா. எல்லாம் சாப்பிட்ற. சரி வா, மிச்சம் மிசாரி ஏதாவது கிடந்துச்சுன்னா நம்மள அரைச்சு புறக்கி வாயில ஓட்டுட்டு வருவோம். சும்மா உட்காந்துருந்து என்ன செய்ய? போற வரைக்கும் வயிற்றுக்கு பசி தாங்கணும்ல. நல்ல மாமியா, நல்ல மருமக, சோத்துக்கு செத்தவளுக. அன்னைக்கிளி வாங்க மாமா. நேரம் ஆயிடுச்சுமா, பெரிய உள்ளம் கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வண்டி ரெடி ஆயிடுச்சு. வாரேன் மாமா. வந்தவங்க எல்லாருமே ஒரு பொருள் வாங்கிட்டாங்க. நம்ம மட்டும்தான் ஒண்ணு வாங்காம இருக்கான். அதான் ஏதாவது வாங்குவோமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வாங்கத்தான் வேணும். என்ன வாங்க போற? மிச்சியே ஒழுங்கா வீட்டுல சுத்த மாட்டேங்குதுல மாமா, அடிக்கடி ஓட்டையா போய்கிட்டே இருக்கு. அதை வேலை வைக்கிற காசுக்கு புது மிச்சியே வாங்கலான்னு தான் பெரியவ சொன்னேன். அதான் சரி, எப்படியும் வாங்குறதுன்னா அடுத்தவங்க கடையில தானே வாங்கணும். அண்ணன் கடையிலேயே பார்த்து வாங்குவோமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் சரிதான். விலை எம்பிட்டு போட்டிருக்கு? 1800 இருந்து 5000 6000 வரைக்கும் மிச்சி இருக்கான். நான் ஒரு 2500 பக்கம் பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். விலை போதுமா இல்ல அதுக்கும் குறைச்சு பார்க்கவா? வாங்குறது வாங்குற பொருள் நல்ல தரமா வாங்க அன்னைக்கிளி. ஒரு 3000 4000க்கு நல்லதா பார்த்து வாங்குவேன். காசு வேணும்ல மாமா. எல்லாத்தையும் வந்த இடத்துலயே செலவு பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் அங்கே போய் என்ன செய்யறது? எப்படியும் வாங்க தன்னடி செய்யணும். அப்புறம் ஒய்யாம அதுக்கு ரிப்பேர் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பியா? வாங்கு ஒரு 3000 3500க்காவது பார்த்து வாங்கு. சரி மாமா, நான் இதை மட்டும் வாங்கி பில்ல போட்டுட்டு வரேன். நீங்க போய் எல்லாரையும் கிளப்புங்க. இந்த புள்ளை எங்க இருக்காளுங்க? ஆளுக்கானா? அவளுகளையும் பார்க்கவே இல்ல. அம்மா இல்ல அக்கால நகச்சி, எங்கதான் போறீங்க? எம்பட்டு நேரமா தேடிட்டு இருக்கேன். எங்கடி இருந்தீங்க 2 பேரும்? அம்மாச்சி தான் சாப்பிட கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. நம்ம வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களே. அம்மா, அம்மாச்சி மூட்டை கட்டுறதுல அசராது. சாமி கூட கொண்டுட்டு வந்த பொருளை பூரா எடுத்து வச்சிருச்சா? அக்காவை கூட்டிட்டு வாப்பா, நேரம் ஆச்சு, கிளம்புனு. அப்ப நம்ம மாமா கடையில ஏசிலாம் இருக்குப்பா. ஒரு ஏசி நம்ம மாமாட்ட கேட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போவோமா? அது சரி, இவ முதலுக்கே மோசம் பண்ணிடுவா போலயே. ஏசி என்ன ஒரு காசு அரை காசுக்கு விற்கிது தூக்கிட்டு போறதுக்கு? ஆளையும் பிள்ளைகளையும் பாருங்க. அது 40-50 விற்கி மாமாட்ட கேட்டு தூக்கிட்டு போறாங்களாம்ல. இங்க நிறைய ஏசி இருக்குமா. நம்ம மாமா கடை தானே, ஒரு ஏசி வாங்கிட்டு போலாமா? இங்க என்ன புரியாம பேசுற? மாமா வியாபாரத்துக்காக வாங்கி வச்சிருக்காங்க. ஓசியில கொடுத்தா எத்தனை பேருக்கு கொடுக்கறது? அதான் நிறைய ஏசி இருக்குல்லப்பா. ஒரு ஏசி மாமாட்ட கேட்கலாம்ல. இந்த கடைக்குள்ள இருக்கும்போதே ஜில்லுன்னு குளுகுளுன்னு இருக்குப்பா. வெளியில போகவே பிடிக்கல. இதே மாதிரி ஏசி வாங்கி நம்ம வீட்லயும் மாட்டினா நம்ம வீடும் ஜில்லுன்னு குளுகுளுன்னு இருக்கும்ல. வாங்குவோம். நம்ம வீட்டுக்கும் ஒரு நாளைக்கு இதெல்லாம் வாங்கி மாட்டத்தானே போறேன். இப்ப அக்கால தங்கச்சியும் கிளம்புங்க, ஊருக்கு போகணும். அம்மா ஏசி என்ன பிங்கு புரியாம சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அம்மா சொன்னது மாதிரி அதை என்ன 1 ரூபா 2 ரூபாய்க்கா விற்கிது உடனே வாங்குறதுக்கு? இந்த வீட்டுக்கு தேவையானது மிக்சி வாங்குறதுக்கே அம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா அதை வாங்கு இதை வாங்குன்னு. நம்ம வீட்டுக்கு மட்டும் எதுவுமே வாங்க மாட்டீங்க. ஆனா உங்க மக சின்னவ இருக்கா பாருங்க,
உலகத்தை வித்துட்டு வந்துருவாம்மா. எப்போதும் பெரிய பணக்கார வாழ்க்கை வாழணும் தான் அவளுக்கு ஆசை. இருக்கிறத வச்சு அந்த பெரிய குட்டி மாதிரி நம்ம நிதானமா இருந்துக்கிறோன்னா அந்த பொறுப்புங்கிறதே கிடையாதே. சின்ன பிள்ளை தானே அன்னைக்கிலே, அதுக்கு என்ன தெரியும்? பார்க்கறதெல்லாம் ஆசைப்படத்தான் தெரியும். நம்ம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். பொம்பளை பிள்ளையே பொறுப்பா இருக்குங்கன்னு பேரு. ஒவ்வொன்றுக்கும் சொல்லி சொல்லியே புரிய வச்சுக்கிட்டு இருந்தா நான் சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதே. சரி, அதை விட அதெல்லாம் சரியா போயிடுறேன். உனக்கு பிடிச்ச மிக்ஸியை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் பில்லை போட்டு கொடுத்துட்டு வா. நான் போய் மற்ற ஆளுகளெல்லாம் ரெடி பண்ணுறேன். வண்டி டிரைவர் என்னன்னு பார்க்குறேன். அவர் சாப்பிட்டாரான்னு வேற தெரியல. சாப்பிடலைன்னா நான் சாப்பிட வச்சுட்டு டிரைவரை வண்டி எடுக்க சொல்கிறேன். நீங்கள் வரசா கிளம்பி வாங்க, சரியா? சரி மாமா, சரி போங்க போங்க. சுப்பு. ஆ, குஞ்சாயி எப்படிப்பா இருக்க? Yeah, Subbu. I'm fine. What about you? நல்லா இருக்கேம்மா. இல்ல பாட்டி எவ்வளோ நாளாச்சு சுப்பு. ஊருக்கு வந்து நான் 2 மாசத்துக்கு மேல ஆக போகுது. இன்னைக்குதான் உங்களை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கீங்கல்ல? அத்தாடி, அன்னைக்கிளி முறைக்கிற முறையில் அடுத்து நம்மளை அடிச்சாலும் அடிச்சிருவா போல் இருக்கே. இவ வேற வழியை வந்து வகையை கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ எங்கிட்டு போறது என்னன்னு தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. சுப்பு அங்கேதான். நான் ஊருக்கு வந்து 2 மாசம் ஆச்சு. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சுப்பு. இன்னைக்குதான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரிப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சுப்பு, எனக்கு வேலை இருக்குப்பா, நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு. சுப்பு. குஞ்சாயி, உன்னை அங்க காணோன்னு தெரியிட்டு இருக்கேன், இங்க என்னடி பண்ற? சுப்புவை நான் இன்னைக்குதான் பார்த்தேன் லைலா. அதான் மெய் மறந்து பேசிட்டு இருந்தேன். குஞ்சாயி, நீ மெய் மறந்து பேசிக்கிட்டு இருக்கிறத அவன் பொண்டாட்டி பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்காடி. நீ அதை கவனிக்கலையா? பொஞ்சாச்சியா? எங்க நிக்கிறா? அப்படியே உன் ஹெட்டை டர்ன் பண்ணி கொஞ்சம் யூ டர்ன் போட்டு பாரு. பின்னாடி தான் பத்திரகாளி மாதிரி முறைச்சுக்கிட்டு நிக்கிறா. அச்சாடி, இவ என்ன இவ்வளவு ஆவேசமா நிக்கிறா? விச்சா கையில இருக்கிற மிக்ஸியை நம்ம தலையில போட்டு அடிச்சு கொஞ்சாலும் கொஞ்சுவா. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும். ஆத்தாடி, இவ என்ன இப்படி காணாம போயிட்டா? அன்னைக்கிளி கையில நம்ம மாட்டணும், செத்து சுண்ணாம்பாயிருவோம். முதல்ல நம்மளும் எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப். மானங்கட்டவ, வெள்ளக்க மாத்த பூசை வாங்கிட்டு போனதை மறந்துட்டு மறுபடியும் வந்து சுப்பு செப்புன்னு எப்படி வந்து நிக்கிறாவாரு. அடுத்தவ புருஷனுக்கு ஏன் தான் இப்படி அலையிறாளுகளோ தெரியல. ஊருக்கு 4 பேர்ல இப்படி தெரியறாளுக. இவளுகளெல்லாம் கரும்புலி செம்புலி குத்தி கழுத மேல ஏத்தி சாணியை கரைச்சு தலையில ஊத்தணும். அப்பத்தான் அடங்குவாளுக இவளுகெல்லாம். ஒரு நாளைக்கு இருக்குடி உனக்கு. நான் சொன்னதை செய்ய நான் மருதாய் மக இல்ல அம்மா. அன்னைக்கிளிக்கா, பாட்டி நடுவாளி, நீ ஏக்கா ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. நீ எங்க உனையும் நேரம் ஆளையே காணா? வயிற்றுல கொஞ்சோண்டு கேப் இருந்துச்சுக்கா. வண்டியில் போகையில் பாதி வெளியில் பசிக்குதுன்னா நிற்க மாட்டியல்ல, அதான் மறுபடியும் போய் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு வரலாமேன்னு போயிட்டேன். சரி சரி, வயிற்றுக்கு சாப்பிட்டீல? அதெல்லாம் நாளைக்கு வரைக்கும் தாங்குற அளவுக்கு நல்லா கட்டிட்டேன். இன்னி போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் வேலை. சரி மக்கா, எனக்கு ஒரு 3,500ல நல்ல மிச்சியா ஒன்று பார்த்து எடுத்து கொடு. வீட்டில் உள்ளது ரிப்பேரா போயிருச்சு, அதான் வாங்கலான்னு பார்க்குறேன். அட எடுத்துருவோம், இதுல என்ன இருக்கு? மொட்டைக்காராத்தா 60 அடி கூந்தலுக்கு ஹேர் ட்ரையர் வாங்கும்போது நீ மிக்சி வாங்குறதுல என்ன குறைச்சலா போச்சு? 3000 என்ன 5000 ரூபாய்க்கு கூட பார்த்துருப்போம். நம்ம அண்ணன் கடை தானே. ஐயே, அம்புட்டு காசுலாம் இல்லை. அண்ணன் கடையா இருந்தாலும் சும்மா வாங்கிட்டு போக முடியுமா? 3,500க்கு தானே பார்த்து எடு, அது போதும். சரி ஓகே, உன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் நீ விட்டு கொடுக்க மாட்ட. அதுக்கேற்றது மாதிரி பார்த்து எடுத்துக்கிருவோம். இந்தாங்க சுவாமிஜி, நீங்கள் நம்ம கடைக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கியிருக்கோம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். தீர்காயுஷ்வாய நம்ம. நான் அப்போ புறப்படுறேம்மா, நேரம் ஆயிடுச்சு. சரிங்க சுவாமிஜி, போயிட்டு வாங்க. எல்லாரும் கிளம்புறாங்களா? அம்மாவை வெயிட் பண்ண சொல்லுங்க. அம்மா கிளம்பிட்டாங்க. அக்கா இருக்காங்க சௌமியா. அன்னைக்கிளி வீட்டில் எல்லாரும் கிளம்புறாங்களாம், கொஞ்சம் வரியா? ஓ, அன்னைக்கிளி வீட்லையா? இந்த வரேன். சாப்பாடு ஆர்டர் கொடுக்கும்போதே நான் சொன்னேன்ல சௌமியா, இவ்வளவு சாப்பாடு தேவையில்லை, இவ்வளவுலாம் சொல்லாதேன்னு. எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்து கண்ணா பின்னான்னு வந்து இறங்கி எவ்வளவு சாப்பாடு வீணா போயிருச்சு தெரியுமா? இப்ப அதெல்லாம் என்ன பண்றது? ஒண்ணுமே புரியாம அம்மா அங்க கத்திட்டு இருக்காங்க. என்ன, இனிமே ஆள் வருவாங்கல்ல, வர்றவங்களுக்கு இருக்கட்டுமே. எல்லாரும் முடிச்சு போற நேரத்துல யார் வரப்போறா? இதுக்கு மேல சாப்பாடு இருந்தா கெட்டு போயிடாதா? சரி பாத்துக்கலாம், விடுங்க. வர்றவங்களுக்கு போடுவோம், அதுக்கப்புறம் உள்ளதை அப்புறம் பாத்துக்குருவோம். அளவுக்கு அதிகமா இருக்கு சௌமியா, எவ்வளவு சாப்பாடு வீண் பண்றது? சரி, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சௌமியாக்கா, இல்ல வா வாங்க மேடம். சரி சௌமியாக்கா, எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு, நாங்க இப்ப கிளம்புறோம். சாப்பாடெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஓ, தேங்க்யூ சோ மச் லைலா. மேம், நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் மேம். ஆனா சார் வரலையேங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. கண்டிப்பா சார் வந்தாங்கன்னா நம்ம ஷோரூம் ஒரு நாள் வந்து விசிட் பண்ண சொல்லுங்க. சார் கிட்ட நிறைய ஐடியாஸ் கேட்கணும். அவர்னால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். கண்டிப்பா அவரோட பிளெஸிங்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லுங்க மேம். கண்டிப்பா சொல்றேன்.
சௌமியாக்கா இந்தாங்க இந்த தங்கச்சியோட ஒரு சின்ன gift. எதுக்கு லைலா நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் gift கொடுத்தாதான் அக்கா தங்கச்சியா அப்படின்னு இல்லக்கா. முதன்னு ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கீங்க, அதுவும் பெரிய லெவல்ல ஓபன் பண்ணிருக்கீங்க. சின்னதா ஒரு விஷ் பண்ணலை தான் எப்படி? அதுக்காக தான் gift. ஏன் gift எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லக்கா, மேம் வச்சிருக்காங்க பாருங்க, அதுதான் பெரிய gift. ஐயோ மேம் நீங்களுமா? இந்தாங்க சௌமியா மேம், சார் உங்களுக்காக ஸ்பெஷலா கொடுத்துட்ட gift. நீங்க கண்டிப்பா இதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. ஐயோ மேம், நாங்க மொய் பண்ணோம்லாம் எதுவும் வாங்கல, மொய் கவர் மாதிரி இருக்கு. எக்கோ நில்லு. அந்த அலப்பிய 2 பேரும் அங்கே போய் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காளுக. நீ அவளுக்கு வந்த பிறகு போய் பில்லை போடு. அவளே என்னண்டா நம்மளுக்கு என்னடி? நீ தானே அடிக்கடி சொல்லுவ துஷ்டனை கண்டா தூர ஒதுங்கணும்னு. உன் கூட பிறந்த அண்ணன் முட்டுக்கார, நீ இந்த விசேஷத்துக்கு கண்டிப்பா வருவ. உன் குடும்பமே இங்க வந்து முன்னாடி நிக்குங்கிறது தெரிஞ்சிருந்து அவளுக்கு 2 பேரும் வந்திருக்காளுங்கன்னா என்ன அர்த்தம்? உன்கிட்ட ஏதாவது உரண்டை இழுக்கணும், உன்கிட்ட வம்பு இழுக்கணுங்கிற காரணத்தோட தான் வந்திருக்கா. அதுக்கான வேலைப்பாடுகளும் ஆரம்பிச்சுட்டா, நானும் பார்த்துட்டேன். இப்போதைக்கு நீ இங்கே போக வேணாம், பேசாம இங்கேயே நில்லு. அப்புறமா பில்லை போட்டு வாங்கிக்கிடுவோம். ஆமா நிக்கலிக்கா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அவளுங்க அப்படி என்னதான் கொடுத்துருக்காளுங்கன்னு பாப்போமே. சௌமியாக்கா, அது மொய் கவர்லாம் இல்ல, ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் உள்ள கவர். நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த யாருமே உங்களுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட கிஃப்ட்னா பாருங்களேன். ஏய் என்னடி லைலா ஓவரா பில்டப் கொடுக்குற? அப்படி என்ன இருக்கு கவர்ல? வாங்கிக்கோங்க மேம், வாங்கி பாருங்க. ஓகே மேம், தேங்க்யூ so மச். நான் ஓபன் பண்ணலாங்களா? ஷியர், அதுக்கு தானே கொடுத்துருக்கேன். ஓ மை காட், என்ன உங்க அண்ணன் முண்டாட்டி வாயை இந்த போல பழக்குது? தம்மா துண்டு பேப்பருக்கு தான் இம்புட்டு பில்டப்பா? என்ன சௌமியா, என்ன பேப்பர் இது? சார் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காருங்க. ஆர்டர் காப்பி தான் இந்த பேப்பர். ஆர்டர் கொடுத்துருக்காங்களா? என்ன ஆர்டர்? அது ஒன்றும் இல்லை சார், நாங்கள் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணமே நம்ம ஊரில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணுங்கிறதுக்காக தான். நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற கம்பெனிக்கு ஒரு 10 ஏசி தேவைப்படுது. அது உங்கள் ஷோரூம்ல இருந்து நீங்கள் எங்களுக்கு டெலிவரி பண்ணணும் தான் அவர் ஆர்டர் காப்பி அனுப்பியிருக்காரு. உங்களால் எங்களுக்கு டெலிவரி பண்ண முடியுமா? 10 ஏசி ஆர்டர் வந்திருக்கா? என்ன சௌமியாக்கா, நான் சொன்னது மாதிரியே சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இங்கே எனக்கு வந்து எல்லாரும் பிளெஸ் பண்ணி சாதாரணமாக சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் விட நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட் மிகப்பெரிய கிஃப்ட். என்னால் உங்களை லைஃப்பில் மறக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அவ கெத்த எப்படி வந்து காட்டுறா பத்தியாக்கா, திமுரு பிடிச்சவ. விடுங்கடி, நம்மளை வெறுப்பேத்துறதுக்கு அவ பண்ணனால அண்ணன் கடைக்கு தானே ஆர்டர் வந்திருக்கு. அது நமக்கு நல்லது தானே. அவ நல்ல எண்ணத்தோட பண்ணியிருந்தா நல்லதுதான். ஆனா நம்மளை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக தானே பண்றா இவளெல்லாம். கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிறது மாதிரி நம்மளை வெறுப்பேத்தணும்னு அங்கிட்ட ஆர்டர் கொடுத்தாலும் அண்ணனுக்கு தானே கொடுத்துருக்க. அது மூலியமா அண்ணன் சந்தோஷப்படும்ல. விடுங்கடி, ஊருப்பட்ட காசு செலவு பண்ணி கடை திறந்திருக்காங்க. எங்கிட்ட முதன்னு இந்த மாதிரி ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்க மனசும் கொஞ்சம் குளிரும்ல. ஆடையாக்கா நீ வேற, சும்மா பெருமைக்கு எருமை மேய்க்கிற கதையா நம்மளை வெறுப்பேத்தனமேனு எங்கிட்ட ஆர்டர் காப்பியை கொடுத்துட்டு அங்கிட்டு போய் இல்லைங்க கம்பெனி வேலை ஒழுங்கா முடியலை, எங்களுக்கு இப்போதைக்கு ஏசி வேணான்னு கேன்சல் பண்ணாலும் யாருக்கு தெரியும்? இவளுகெல்லாம் எப்பேற்பட்ட ஆளு, இவளுக்கு சேதி தெரியாம யாரு கூட பழக்க வழக்கம் வச்சிருக்கா? லைலா கூட பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டு உன் அண்ணன் குடும்பத்துக்கு அவன் நல்லது நினைக்க போறாளா? நீ வேணும்னா பாரு, அங்கிட்டு 8 நாள் 10 நாள்ல இல்லைங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்லி அடுத்த கடைக்கு கொடுக்குறாளா இல்லையான்னு பாரு. அப்புறம்ல தெரியும் அவளோட சுயரூபம் என்னன்னு. ஆனாலும் உங்க மைனிக்கு வாய் ஹேண்ட்ல புலந்துக்கிட்டு இருக்கு. எங்கிட்டும் நல்லா இருந்துட்டு போகட்டும், விடு. சரி வா, நம்ம போய் மிச்சிக்கு பில்ல போடுவோம். ஆனால் அன்னைக்கிலிக்கா நீ முன்னாடி மாதிரி இல்லையே, இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டியோ. முன்னாடிலாம் ஆனா ஊனா உட்காந்து அழுதுகிட்டு மூக்க சிந்திக்கிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு ஐயையோ போச்சே அம்மம்மா போச்சே அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு புலம்போன்னு புலம்பி தீத்துருவ. இப்போ எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு டேக்கி டீசின்னு போய்கிட்டு இருக்க. என்ன எதுவும் மாமா விருந்து வச்சிருக்காரா இல்லை எதுவும்? ஏய் எருமை, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அடிவட்டு மனசெல்லாம் இறுகி போச்சுட்டி நடுவலி. இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம்னு போட்டுட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதேன். எம்புட்டோ பார்த்தாச்சு, இதை பார்க்க மாட்டோமா? அர்ரா அக்கா, இதை நம்ம ஆட்டோ பின்னாடியே எழுதலாம் போலயே. எங்க அக்கா அன்னைக்கிலையா இதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆளாயிட்டியலே. சரி வாடி, புள்ளையில கூட்டிட்டு ஊருக்கு கிளம்புவோம், நேரம் ஆச்சுல்ல. சரி, அந்த காட்டுச்சிருக்கி அங்கிட்டு போன பிறகு நீ போய் பில்லை போட்டுட்டு வா. நான் அடுத்து கொஞ்சம் வயிறு கேப் இருக்கிற மாதிரி தெரியுது, போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். எருமை, எத்தனை வாட்டிடி? வயிறு ஃபுல்லாக தாண்டி இருந்துச்சு. இதுவே 4 வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னு தான் நினச்சேன். இடையில லைட்டாக பாத்ரூம் போயிட்டு வந்தேன்னா அதில் கொஞ்சம் கேப் ஆகி போயிருச்சு. கேப்பு கிடந்தாத்தே நமக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருமே. அதான் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு வந்தோம்னா மறுபடியும் ஃபில் பண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு போட்ட வரைக்கும் தாங்குமேங்கிறதுக்காக போகிறேன். நீனு வாரியா? ஏதாவது சாப்பிட்லாம்? எனக்கெல்லாம் வேணாம், நீனே போய் கொட்டிக்கோ. ஓகே ரைட்டு. எக்கா போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா.
ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அயன் பாக்ஸ் கொடுக்குறாங்களாம். எங்க அத்தை கிழவி அது பங்குக்கு வாங்கி வச்சிருச்சு. என் பங்குக்கு நீ வாங்கி வச்சிருக்கா, மறந்துடாத. அப்புறம் இல்லைன்னு சொல்லி போறாங்க. சரி வாங்குறேன் போயிட்டு வா. என்ன என்ன ஐட்டங்களோ எங்க அண்ணனோட சோறுமிலே, அள்ளி போட்டால் நிறைஞ்சு விடும், போடலைனா வயிறு குறைஞ்சு விடும். அத்தா நீங்களா? அப்புறம் உன்னை பார்க்க வேற யார் வருவா? அப்புறம் அத்தை மாமாலாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்களே, இன்னைக்கு கிளம்புறீங்களா? அத்தா அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல. ஒரு 2 நாள் தங்கிட்டு போலாம்ல? அத்தா காலேஜ் சேரணும், வேலை இருக்கு. 2 நாள் இங்க ஸ்டே பண்ணிட்டா அந்த வேலையை யார் பாக்குறது? 2 நாள்ல என்னப்பா ஆயிட போகுது? ஒரு 2 நாள் அத்தை கிட்ட சொல்லி பார்க்கலாம்ல? வாய்ப்பே இல்லாதா. ஆடு மாடு கோழி எல்லாம் அப்படி இப்படி விட்டுட்டு வந்திருக்கோம். பக்கத்து வீட்டு அத்தை தான் பாத்துக்கிறாங்க. சரி அத்தை மாமா போட்டும், நீ வேணும்னா இருக்கலாம்ல? நானா? காதல் பிரிவென்றால் உள்ளம் துடிக்கிறதே. ஆமா, அவங்க போனா போட்டும், நீ ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போலாம்ல? இல்ல அத்தா, இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு வேலை இருக்குல்ல. இல்ல உனக்கு என் கூட பேசணும்னு தோணலையா? அதான் வந்ததுல இருந்து பேசிட்டு இருக்கோமே, அப்புறம் என்ன? வந்ததுல இருந்து என்ன பேசுன? என்ன அத்தான் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இதுதானே பேசிட்டு இருக்க. வேற ஏதாவது? வேற ஏதாவதுன்னா வேற என்ன பேசுறது? வேற பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? ஷோரூம் நல்லா இருக்கு. ஷோரூம் பத்தி கேக்கல, என்ன பத்தி கேக்குறேன். நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க. ஏய், அப்புறம் வேற என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. உனக்கு எப்பதான் புரிஞ்சுச்சு? எப்ப புரிய போகுது? விழிகளின் அருகினில் வானம், வெகு தொலைவினில் தூக்கம். சரி ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போலாம்ல? கொஞ்சம் பேசியிருக்கலாம். எனக்கு புரியல, இதுக்கு மேல என்ன பேசுறதுக்கு இருக்கு? சரி நீ எதுவும் பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும், வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றியா? இல்லத்தான், அன்னைக்கே அம்மா சொன்னாங்க அடிக்கடி ஃபோன்லாம் பேசக்கூடாதுன்னு. என்கிட்ட தனியாக மொபைல் இல்லை. அம்மா அப்பா மொபைலில் நீங்கள் கால் பண்ணுங்க, நான் பேசுகிறேன். மீ உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சரி சொல்லுங்க, என்ன பேசணும்? இப்ப எப்படி பேசுறது? நான் கொஞ்சம் பர்சனலா தனியா பேசணும். அத்தான், நம்ம இங்கே தனியாக தானே இருக்கோம். சொல்லுங்க, என்ன பேசணும்? இல்ல நிம்மி, நான் என்னாச்சு அத்தான்? இல்லப்பா, அது உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீ வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றியா? நான் கால் பண்ண முடியாதத்தான், அம்மா திட்டுவாங்க. நீங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் வேணும்னா பேசுகிறேன். அப்படி எப்படி பேச முடியும்? அப்பதான் போனை கொடுத்தா எல்லாரும் கூட இருப்பாங்கல்ல. அத்தான் தனியாக பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி நான் வேணும்னா தனியாக வந்து பேசட்டுமா? லூசு லூசு, அப்படி பேசினா டவுட் வந்துடாதா? டவுட் வருமா? ஏன் டவுட் வரும்? நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? நான் தான் பர்சனலா பேசணும்னு சொல்றேன்ல. அத்தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எதை சொல்கிறதா இருந்தாலும் டைரெக்டாக சொல்லுங்கள். நீ +2 முடிச்சு காலேஜ் போறியாங்கிறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. சரி, நீ அத்தை மாமா மொபைல்ல இருந்தெல்லாம் ஒன்றும் கால் பண்ண வேண்டாம். உனக்காக ஒரு மொபைல் வாங்கி வச்சிருக்கேன். இந்த மொபைல்ல இருந்து எனக்கு கூப்பிடு, ஓகேவா? ஆசைக்கு தாழ் போட்டு அடைத்தென்ன லாபம், அதுதான். ஐயோ அத்தான், எனக்கு ஃபோன் எல்லாம் வேண்டாம். வீட்லயே 2 ஃபோன் இருக்கு. வீட்டில் இருக்கிறது உன்னோட ஃபோன் இல்லைல்ல. நீ காலேஜ் போயிட்டேன்னா உன்னை எப்படி காண்டாக்ட் பண்றது? அதுக்காக இந்த ஃபோன் வச்சுக்கோ. ஐயோ எனக்கு வேண்டாம் அத்தான், அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்க, நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு. இல்ல வேண்டாம் அத்தான், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் பயப்படுற? நான் தானே கொடுக்குறேன். யார் கொடுத்தாலும் ஃபோன் எல்லாம் வேண்டாம் அத்தான். நீ ஏன் இப்படி இருக்க? அப்புறம் எப்படி உன்கிட்ட பேசுறது? ஹாஸ்டலுக்கு போனாலும் வீட்டுக்கு வரும்போது அம்மா அப்பா ஃபோனில் கூப்பிடுங்க. இந்த மாதிரி ஃபோன் எல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் நிம்மி, சொன்னா புரிஞ்சுக்கோ. இந்த சான்ஸை விட்டு அதுக்கப்புறம் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. ஃபோனை வாங்கிக்கோ, அப்பதான் நான் உன்கிட்ட பேச முடியும். ஃபோனில் தனியாக பேசுகிற அளவுக்கு என்ன தான் இருக்கு? எனக்கு ஃபோன் எல்லாம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. ப்ளீஸ் நிம்மி, வாங்கிக்கோ. அத்தான் எனக்கு வேண்டாம். ரோஹித்! அம்மா என்ன நடக்குதுங்க? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் நிம்மி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆமா, அவ கையில என்ன வச்சிருக்கா? அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்க போங்க, நான் வரேன். அவ கையில என்ன வச்சிருக்கா? நீ என்ன கொடுத்தேன்னு கேட்டேன். அம்மா அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, விடுங்க. இப்ப ஏன் கத்துறீங்க? ஏய் நிம்மி, உன் கையில என்னடி இருக்கு? என் பிள்ளைகிட்ட இருந்து நீ என்னடி வாங்கின? நான் வாங்கல அத்தை, அத்தான் தான் கொடுத்தாங்க. யாரு வாங்குனா யாரு கேட்டான்லாம் நான் இப்ப கேட்கல. கையில என்னன்னு தான் கேட்டேன். ஃபோன் அத்தை, ஃபோன் கொடுத்தாங்க. அதான பார்த்தேன். புள்ளையவும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி வருவதானே உங்க அம்மா. அவளுக்கு பிள்ளையா பிறந்துட்டு நீ எப்படி இருப்ப? அவளை மாதிரி தானே இருப்ப. அத்தை. அம்மா என்ன பேசுறீங்க? இப்ப என்ன நடந்துச்சு?
வாய மூடுறா. வயசு பிள்ளைங்களை எங்க கூட்டிட்டு வரணும் எங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு கொஞ்சமாவது இங்கிட்ட தெரிஞ்சிருக்கணும். எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு வந்து இப்படி மினிக்கிட்டு தெரிஞ்சா இந்த மாதிரி தான் அலைவாளுங்க. எங்கடா ஆம்பளை கிடைப்பான்னு தெரியுறீங்களாடி? அம்மா என்னாச்சு மைனி, ஒரே சத்தமா கிடக்கு. நிம்மி, என்னம்மா? வாமா நல்லவளே, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. முன்னாடி அனுப்பி விட்டுட்டு பின்னாடி வர்றது தானே உன்னோட வேலை. சௌமியா என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு சத்தமா பேசுற? நானா இருக்க கண்டு பேசுறதோட விடுறேன். இந்த இடத்துல வேற ஒருத்தியா இருந்தா அவனுக்குள்ள நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். நிம்மி, என்னாச்சு மக்கா? ஏன் மைனி இப்படி பேசுறாங்க? அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவங்களுக்கு என்ன ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அம்மா அம்மாதான் அம்மா. அம்மா முன்னாடியே எல்லா ட்ரைனிங்கையும் மகளுக்கு கொடுத்து விட்டுட்டு தானே ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி பின்னாடி வந்து நிக்கிறா. மைனி, என்ன பேசணுங்கிறத பார்த்து பேசுங்க. இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேலேயும் என்ன நடக்கணும்னு நினைக்கிற? என் புள்ளைய வளைச்சு போறதுக்காக தானே வீட்ல இருந்தே பிளான் பண்ணி உன் மகளை மினிக்கு கூட்டிட்டு வந்திருக்க.